ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மஹிரஞ்சி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ரிவ்யூ போடுறோம். அதுவும் ட்ரெய்லர் ரிவ்யூ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். போக போக இன்னும் நிறைய ரிவ்யூஸ் நாங்கள் போடுவோம். அதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போய் ட்ரெய்லர் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஓகேங்களா? லெட்ஸ் கோ. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிற. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செவரணும். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது அரங்க மதிர விசில் பறக்கவே. எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்க மதிர விசில் பறக்கவே. கொக்கே தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு. தலைமை இறங்கி சரிதம் எழுதவே. ஸோ என்னோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாகார்ஜுனா வந்து வில்ல மாதிரி இவங்களை அப்படியே போர்ட்ரே பண்ணுறாங்க. இருக்கலாம், நாகார்ஜுனா தான் மெயின் வில்லனாக இருக்கலாம். பட் எனக்கு உள் மனசு சொல்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜாவும் இருக்கணும்னு தோணுது. என்னோட மைண்டில் தோணுது, அவ்வளோதான், யாரும் இல்லை. சத்யராஜை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சட்டிலாக காட்டுறாங்க. பெருசாக ஒன்றும் அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லை. சத்யராஜ் வந்து ஒரு டைலாக் விடுறாரு, என்னன்னா என்ன கேட்காம ஏன்டா இங்கே வந்தேன் அப்படின்னு ஒன்று. கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ரஜினிகாந்த் ஒரு டைலாக் விடுறாரு, இந்த தேவாக்கு பற்றி தெரிஞ்சும் நீ விளையாண்டில அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தேவா பற்றி தெரிஞ்சும் நீ விளையாண்டினா தெரிஞ்சவங்க யாராக இருப்பாங்க? ஒன்றா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, எல்லாம் நல்லா தெரிஞ்ச எதிரியாக இருப்பாங்க. நாகார்ஜுனன் வந்து நல்லா தெரிஞ்ச எதிரியாக எனக்கு தெரியல. ஆனால் சத்யராஜ் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க மாதிரி ஸ்டார்டிங் ட்ரெய்லர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் பீயிங் ஏ க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒருவேளை அவர் தான் இந்த எல்லாத்துக்கும் பிஹைண்ட். ஒரு நாகார்ஜுனோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை கால சூழ்நிலையினால நாகார்ஜுனா கூட போய் சேர்ந்துருக்கலாம். அப்படிதான் என் மைண்ட் தோணுது. லெட்ஸ் சி. August 14th வந்து படம் வந்துடும், பார்ப்போம். பட் ஓவரால்
ட்ரெய்லர் மாசுங்க. ரொம்ப ரசித்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்ட் அந்த கிளைமேக்ஸில் வந்து அது அப்படியே அந்த நெகட்டிவ் ஷேடில் அந்த ரஜினி வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து ரஜினி வந்து ஓல்டு ரஜினி காட்டுற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதைத்தான் நாமளும் பார்க்கணும் ஆசைப்படுறோம். நீங்களும் பார்க்கணும் ஆசைப்படுவீங்க ஆஸ் அ ரஜினி ஃபேன். ஓகேங்களா? ஆஸ் அ ரஜினி ஃபேன் நம்ம வந்து இந்த படத்தை வந்து 1000 crores 2000 crores அதெல்லாம் தெரியல, இந்த படத்தை பார்த்து ரசிப்போம். என்ன பொறுத்தளவுக்கு ட்ரெய்லர் மாஸ், எந்த ஒரு குறையும் இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. படம் கண்டிப்பாக மாசாக இருக்கும். வாங்க தியேட்டரில் போய் பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.